ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்துலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் 35 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதில் ஆர்சிபி 15 முறை வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 20 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் ஆர்சிபி பெங்களூரில் தான் வந்து இந்த மேட்சஸ் வந்து நடக்க போகுது. லாஸ்ட் 6 கேம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் 3 முறையும் ஆர்சிபி 3 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பிச்சோட சப்போர்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டாக மீடியம் பேஸஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருண் சக்கரவர்த்தி லெக் ஸ்பின்னர் இருக்கார், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ஸ்ரேயா சர்மா, ரெண்டு டீம்லேயும் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி செகண்டாக எந்த லெக் ஸ்பின்னர் பவுல் பண்ணுறாங்களோ செகண்ட் இன்னிங்ஸில் அந்த லெக் ஸ்பின்னர் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இந்த வென்யூ வந்து பேட்டிங் செகண்ட், அதாவது சேசிங் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி சுனில் நரைன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் வராரு. ஓகேங்களா, சுனில் நரைன் வந்து சேசிங்கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அண்ட் விராட் கோலியுமே வந்து அகேன்ஸ்ட் கேகேஆர் வந்து சேசிங்கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோலி, நரைன் இவங்க ரெண்டு பேரில் யார் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம கேப்டனாகவும், யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இன்றைக்கி மேட்சோட ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரூ ரசல் அண்ட் கோலி. நான் ஏன் நரைனை கொடுக்கல அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ரூ ரசல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனும் கூட. ஏன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே வந்து ஒன்று பேட்டிங்கில் நல்லா பண்ணிவிடுவார், இல்லைனா பவுலிங்கில் நல்லா பண்ணிவிடுவார். ஒன்று பேட்டிங் சான்ஸே கிடைக்காது, ஒரு ரன் இல்லை 2 ரன்லேயே அவுட் ஆகலாம். ஆனால் மேட்ச்சில் விக்கெட் வந்து 2 விக்கெட் எடுத்துருப்பார். பவுலிங்கில் விக்கெட் எதுவும் எடுக்க மாட்டார். ஆனால் மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு 40+ ரன்ஸ் வந்து குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக அவர்கிட்ட இருந்து நம்ம 70 அல்லது 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். விராட் கோலி சேசிங் பண்ணார் அப்படின்னா கேப்டன்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல அஜிங்கா ரஹேனாவை கூட நீங்கள் ஃபேவரட்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரஹேனா அகேன்ஸ்ட் ஆர்சிபி நல்லா விளையாடுவார். புவனேஷ்குமார் மட்டும் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா அஜிங்கா ரஹேனா ரொம்பவே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புவனேஷ்குமார் ஆப்வியஸ்லி பிளேயிங் லெவலில் இருப்பார். பட் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் புவனேஷ்குமாருக்கு அகேன்ஸ்டாக அஜிங்கா ரஹேனா நல்லா விளையாண்டாருன்னா நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளேயிங் லெவல் வந்து பாருங்கள். விராட் கோலி அண்ட் பிலிப் சால்ட் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விராட் கோலி இந்த கிரௌண்டில் 40 ஆவரேஜ், அகேன்ஸ்ட் கொல்கட்டா 40 ஆவரேஜ். ஆப்வியஸாக டிஃபால்ட் கேப்டன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டில் 7 50s கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கார். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி சேசிங் அப்படின்னா ஸ்லைட்லி பெட்டர். பிலிப் சால்ட் இந்த கிரௌண்டில் 22 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓகே டீசென்ட் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் செகண்ட் பேட்டிங் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 20 to 30 இன் பிட்வீனில் வந்து வச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் கேகேஆர் வந்து 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி அதில் ஒரு மேட்ச் வந்து 50 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த சீசனில் நடந்தது தான். நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அவரும் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பிலிப் சால்ட் டீம் நீங்கள் சேசிங்கில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரஜத் பட்டிடர் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் வந்து எப்படி இருப்பார் அப்படின்றது தெரியல. அண்ட் ரஜத் பட்டிடர் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்வியஸ்லி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டில் மேபி ட்ரை பண்ணலாம். பட் அகேன்ஸ்ட் கொல்கட்டா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பெரிய ஆவரேஜ் வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணும்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேசிங் அப்படின்னா வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் பிளேஸில் மேபி மயங்க் அகர்வால் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. மேபி ரஜத் பட்டிடர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலி வந்து இவரை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். சேசிங் அப்படின்னா வேணால் ரஜத் பட்டிடரை உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மயங்க் அகர்வால் ஆப்வியஸ்லி நான் அவர் வந்து ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிதேஷ் சர்மா நான் பர்சனலி வந்து ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட் லீகில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். குணால் பாண்டியா இந்த கிரௌண்டில் இந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் கொல்கட்டாவுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 11 விக்கெட் கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. லாஸ்ட்டு இந்த சீசனில் ஒரு மேட்ச்சு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த சீசனில் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு பவுலிங் சான்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 2 மேட்சஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பர்சனலி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறத விட செகண்ட் பவுலிங்கில் குணால் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரோமரி ஷஃபர்ட் நான் பர்சனலி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். புவனேஷ்குமார் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் 13 மேட்சஸில் வந்து 22 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் செகண்டாக பவுல் பண்ணும்போது 17 மேட்சஸில் 10 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா புவனேஷ்குமார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக தெரிகிறாரு. கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும்.
லொங்கி நிகிடி ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் இந்த கிரவுண்டில் அகைன்ஸ்ட் ஆர்சிபியும் 3 மேட்ச்சில் 6 விக்கெட். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். எஸ்பெஷலி லென்த்தில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் நிகிடி அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். பட் ஜோஸ் ஹேசல்வுட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஹேசல்வுட் ப்ளே பண்ணால் நிகிடி ப்ளே பண்ண மாட்டார். பட் நிகிடி ப்ளே பண்ணால் 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள கட்டாயமாக கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். யாஸ் தயால் இந்த கிரவுண்டில் 11 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் கேகேஆர் 5 மேட்ச்சில் 6 விக்கெட். இவர் வந்து செகண்டாக பவுல் பண்ணும்போது உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஷியா சர்மா இம்பாக்ட் பிளேயராக வருவார். அவரையும் வந்து செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மேபி ரசலோட விக்கெட்டை ஷியா சர்மா எடுக்கலாம். அதர்வைஸ் ரசலோட விக்கெட்டை ஷியா சர்மா தவிர வேறு யாரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பிளேயிங்கில் வந்து பார்த்தலாம் ரஹ்மனுல்லா குர்பாஸ் அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. குர்பாஸ் இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒரே மேட்ச்சில் 57 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி அவர்கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே வரல அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். குர்பாஸ் ப்ளே பண்ணலை அப்படின்னா அவர் பிளேஸில் குவிண்டன் டீகாக் வந்து விளையாடலாம். 2 பேரில் யார் ப்ளே பண்ணாலும் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. மஸ்ட் பிக்கு சேம் லைக் எப்படி நிகிடி இல்லைனா ஜோஸ் ஹேசல்வுட் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி ரஹ்மனுல்லா குர்பாஸ் இல்லைனா குவிண்டன் டீகாக் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் பிளேயிங்கில் வந்து இருப்பாங்க. யார் ப்ளே பண்ணாலுமே இந்த 2 பிளேயருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். குர்பாஸ் இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக எதுவும் பண்ணலை. மேபி இன்றைக்கி மேட்ச்சில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுனில் நரேன் சேசிங் அப்படின்னா கேப்டன் விசி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஆர்சிபிக்கு எக்ஸ்ட்ரா 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. இங்கே போத்திங்ஸ்லையும் கூட கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் அஜிங்கா ரஹேனா சேசிங்கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது புவனேஷ்குமார் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அஜிங்கா ரஹேனா மேபி விக்கெட் கூட லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சேசிங்கில் புவனேஷ்குமாருக்கு பெருசாக அசிஸ்ட் கிடைக்காது. அந்த ஸ்விங் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்காது. ஸோ ரஹேனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆடிட்டாருன்னா நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஹேனாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பவர் பிளேயில் நல்லா விளையாடுவார். மிடில் ஓவர்ஸில் மோஸ்ட்லி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று புவனேஷ்குமார் அவுட் ஆகிடுவார். அப்படி புவனேஷ்குமார் ஓவரில் தாண்டிட்டார் அப்படின்னா குணால் பாண்டியா ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும் பார்த்தாடிட்டாருன்னா கண்டிப்பாக ரஹேனா 50+ ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கிஷ் ரகுவன்ஷி நான் பர்சனலி ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரூ ரசல் போத்திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன் விசி கூட கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீகில் விசி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரிங்கு சிங் பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரமன்தீப் சிங் நான் பர்சனலி ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். வைபவ் அரோரா செகண்டாக பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீகில் மட்டும். ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரிக் நார்ஜே இவருமே ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி இந்த கிரவுண்டில் 11 மேட்ச்சில் 15 விக்கெட்டும் செகண்ட் பவுலிங்கில் 10 மேட்ச்சில் செகண்ட் பவுல் பண்ணும்போது 5 மேட்ச்சில் 10 விக்கெட். இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. 10 மேட்ச்சில் 15 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 5 மேட்ச்சில் 10 விக்கெட். 5 மேட்சஸ் 10 விக்கெட்ஸ் அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 5 மேட்ச்சில் வெறும் 5 விக்கெட் தான். செகண்ட் பவுலிங்கில் 5 மேட்சஸில் 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. டபுள் த விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். வருண் சக்கரவர்த்தியும் கூட கேப்டன் விசி செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸ்மால் லீகில் யாரை கேப்டன் விசி கொடுக்கலாம் அப்படின்னா சுனில் நரேன் கேப்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் விராட் கோலி, ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேரில் யாரை வேணால் கொடுத்துக்கோங்க. 2 பேருமே நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் ஆல்ரவுண்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராண்ட் லீகில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸில் கோலி, ரஹேனா இவங்க 2 பேரும் பேட்டிங் கேட்டகரியில் கிராண்ட் லீகில் கேப்டன் விசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நிகிடி விளையாடலனால் ஜோஸ் ஹேசல்வுட் இவங்க 2 பேரை கிராண்ட் லீகில் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போது விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பிங்கில் பிலிப் சால்ட் இருக்கார். கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் குர்பாஸ் இருக்கார். ரஹ்மனுல்லா குர்பாஸ் அல்லது குவிண்டன் டீகாக் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் பிளேயிங்கில் ஒன்று இருப்பாங்க. ஸோ போத் விக்கெட் கீப்பர் சால்ட்டு அண்ட் குர்பாஸ் அப்படின்ற மாதிரி நான் இப்போ கொடுத்துருக்கேன். மேபி குவிண்டன் டீகாக் கூட ப்ளே பண்ணலாம். இந்த 2 விக்கெட் கீப்பருக்கும் நம்ம கிராண்ட் லீகில் கேப்டன்சி ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது விராட் கோலி அண்ட் அஜிங்கா ரஹேனா இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் சுனில் நரேன் இவங்களை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நிகிடி அப்படின்ற மாதிரி கொடுத்து நிகிடி ஒரு வேளை ப்ளே பண்ணலைன்னா ஹேசல்வுட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த 8 பேரை கிராண்ட் லீகில் கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இந்த 8 பேரில் 2 பேர் கண்டிப்பாக கிராண்ட் லீக் ட்ரீம் டீம் கேப்டன் விசியாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. மோஸ்ட்லி சுனில் நரேன் வந்துருவார். சுனில் நரேன் சேசிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிளேயர் கன்ஃபார்ம். பேலன்ஸ் உள்ள 7 பிளேயருக்கு விசி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா சுனில் நரேனை விசியாக கொடுத்துட்டு மற்ற பிளேயரை கேப்டனாக நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். ஓகே, என்னோடய டீம் எப்போ ஷோ பண்ணிடுறேன்.
விக்கெட் கீப்பர்ஸில் பேட்டர்ஸில் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். பேட்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் விராட் கோலி அண்ட் அஜிங்கா ரஹானே. விக்கெட் கீப்பர்ஸில் ரஹ்மன் குர்பாஸ் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேர் கொடுத்துருந்தோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆண்ட்ரூ ரசல் அண்ட் சுனில் நரேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நிக்கிடி இல்லைனா ஜோஸ் ஹேசல்வுட் இந்த 8 பிளேயரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணால் அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். புவனேஷ்குமார் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கலாம். குருணால் பாண்டியா செகண்டாக பவுல் பண்ணால் அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு யாரையாவது நம்ம பிக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாஷ் தயால் இருக்கார். அவரை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.